ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த பின்னாடி இந்த பரதாவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதாவது யுஎஸ்ஏஎஸ் வந்து ஒரு பாலிசி மெமோ வந்து அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய இந்த க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டமே எப்படி வந்து மாறப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, I-485 அப்ளை பண்ணுவாங்க. க்ரீன் கார்டுக்கு வெயிட் பண்ணி I-485 அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு பாலிசியில் அவங்க வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. இது வந்து எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி யுஎஸ்ஏஎஸ் அவங்களோட ஸ்டைல்லே வந்து இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து குழப்பமான விஷயங்களும் இருக்குது, கொஞ்சம் வந்து அன்ஆன்சர்ட் கொஷின்ஸும் இருக்குது. ஆனால் ஷார்ட்டாக வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுற எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு உள்ளே வரா மாதிரி அவங்க வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க வந்து பாலிசி மெமோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டிவ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்ஷார்ட்டாக மெசேஜ். இப்போ ஒரு குவிக் பேக்ரவுண்ட், இப்போது ஒருத்தவங்க வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாத்வே இருக்குது. ஒன்று வந்து ஹோம் கண்ட்ரிலேருந்து அவங்க என்ன பண்ணலாம்னா யூஎஸ் கான்சுலேட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸிங் எல்லாம் போகும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கிளம்பி யூஎஸ்க்கு வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஆனால் அடுத்த 2வது மெத்தடு இதுதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வீசா வச்சுக்கிட்டு H1Bயோ இல்லை F1ஓ இல்லை F1 H1B மாதிரியோ இல்லை அந்த டூவல் இன்டென்ட் வீசா இருக்கு இல்லையா, அந்த வீசா வாங்கிட்டு யூஎஸ்க்குள்ளே வந்துருவாங்க. H1Bயில் ஒருத்தர் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாரு, 6 இயர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து I-140 அப்ளை பண்ணுவார். அதுக்கப்புறம் அது ப்ராசஸிங்கில் போயிட்டே இருக்கும். அது எப்போ கரண்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, I-485 ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகி வந்துடும். இது வந்து 2வது ஸ்டெப். இந்தியன் மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த AOS அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த பாத்வே தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் AOS அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து EAD கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1. 2வது நீங்கள் வந்து அட்வான்ஸ் பேரோல் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்மிட்டண்ட்டாக நீங்கள் இந்தியா போய்ட்டு வரலாம். அண்ட் EAD கையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த ஒரே ஒரு எம்ப்ளாயரோட நீங்கள் டை ஆகிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஏரியாவில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன செக் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த USAS ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது இமெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அந்த பாலிசி மெமோ அந்த PDFல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ராமேட்டிக்காக இல்லை. அது என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த இமெயில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வில் பி ஒன்லி பி கிராண்ட் இன் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வேர்டிங் போட்டு அப்படி தான் சப்ஜெக்டில் வந்துச்சு. அதை பார்க்கும்போது ஓகே, இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க, மீதி இருக்க எல்லா க்ரீன் கார்டு ப்ராசஸும் அவங்க வந்து கன்ஃபார்மாக கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டு அங்கேருந்து அப்ளை பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேர்டிங் வந்து சவுண்டாக இருக்குது. ஆனால் பாலிசி மெமோ படிச்சிங்கன்னா அவ்வளோ ட்ராமேட்டிக்காக இல்லை. இங்கே பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க முதல்ல இருந்தே, அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். அதாவது அந்த ஆஃபீஸர் வேணும்னா அவர் வந்து கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக இந்த மாதிரி யூஎஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்கனவே அந்த பாலிசி இருக்குது, இப்படி தான் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தாங்க முன்னாடி, ஆனால் இப்போ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு நியூ லாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புதுசாக எந்த ஒரு பாலிசியும் வந்து சேஞ்ச் ஆகலை, ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் அதை வந்து அதை பார்க்குற கண்ணோட்டத்தை நாங்கள் வந்து மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் நீங்கள் வந்து இப்படி வந்து பாருங்கள் அப்படின்ற அந்த ஒரு டைரக்டிவ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் அ ரைட், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். அந்த ஒரு ஐடியாலஜி தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க, அவங்க டேட் கரண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் I-485 வந்து அப்ளை பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து ஸ்மூத் ப்ராசஸ். இப்படி தான் வந்து முதல்ல வந்து இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து I-485 அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு வாட்டி யோசிங்க. நீங்கள் வந்து எல்லாமே வந்து பாருங்கள், இந்த பர்சன் வந்து ரியலி டிசர்விங்காக இருக்காங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து டினை பண்ணி நீங்கள் வந்து கான்சுலர் ப்ராசஸிங், அதாவது கண்ட்ரி விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்செப்ட் மூலியமாக பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாத்வே அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஸ்மூத் ப்ராசஸ் இப்போ வந்து கொஞ்சம்
டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணும்போதே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து இதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி அந்த ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சரே மாறும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வந்து கரண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க, இல்லை வந்து ஒரு பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக இங்கே இருந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து இல்லை, அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு வந்து வேற ஒரு பாத்வே போகணும். அதுலேயே வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது இல்லையா, திடீர்னு வந்து இல்லை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டினை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க டினை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் கூட இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம பர்மனெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அந்த இடத்துல வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எப்போனா கடைசியில் இதெல்லாமே வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக க்ரீன் கார்டு வந்துருச்சு அப்படின்னும் போது தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நார்மலாக மக்கள் வந்து இந்த கரண்ட் ஆன உடனே நம்ம பர்மனெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அது வந்து அப்போது வந்து தள்ளி போகிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரி, யூஎஸ்ஏஸ் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்த்து கொடுக்கலாமா, அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. என்னென்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, 5 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பாயிண்ட் நம்பர் 1, விசா ஸ்டேட்டஸை அவங்க வந்து வயலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் எந்த விசா கேட்டகரி அவங்க வந்து இவ்வளோ நாளாக இருக்காங்களோ அந்த விசா கேட்டகரிக்கு உண்டான ஸ்டேட்டஸில் கரெக்டாக இருக்காங்களா. ஏன்னா இப்போ சில பேர் வந்து H1B எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவங்க விசா ஸ்டேட்டஸை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா H1B இருக்கும்போது நீங்கள் அந்த ஒர்க்கு தான் பண்ணணும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது பண்ணாமல் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுது அப்படின்னா தென் அவங்க H1B விசா ஸ்டேட்டஸை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் அவங்க வந்து டினை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, இங்கே இருக்கும்போது ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்ட பொய் சொல்லியோ இல்லை ஒரு ஃப்ராடோ வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து அவங்க செக் பண்ண போகிறாங்க. இது வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க கொஞ்சம் க்ளோஸராக வந்து லுக் பண்ண போகிறாங்க. ஸோ எனி ஃப்ராட் இல்லை உங்கள் ரெக்கார்டில் ஏதாவது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது போய் சொல்லியிருக்காங்க இல்லை வந்து ஃப்ராட் கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தென் தட் வில் பி எ ப்ராப்ளம். பாயிண்ட் நம்பர் 3, அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களோட இன்டென்ஷன் வந்து குவெஷனபிளாக இருந்திருக்கா, அந்த பீரியட் ஆஃப் டைமில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அந்த ரூல் வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் சார் அவங்க என்ட்ரு ஆகும்போது என்ன வீசா இன்டென்ட் அண்ட் அது வந்து குவெஷனபிளாக இருக்கிற மாதிரி இருக்கா. 4வது பாயிண்ட் வந்து அவங்க என்ன வீசாவில் உள்ள என்ட்ரு ஆனாங்களோ அதோட பர்பஸ் அண்ட் இன்டென்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து டூரிஸ்ட் வீசாவில் வராரு, வந்த உடனே வந்து ஜாபை தேடி சர்ச் பண்ணி அது வந்து பெருசாக வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டதுக்கப்புறம் வேலை வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போது அப்போ நீங்கள் டூரிஸ்ட் வீசாவாக உள்ளே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th பாயிண்ட் வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து இங்கே வரும்போதே பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனில் வந்திருக்காங்களான்னு பாருங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து H1B விசாவில் வருவாங்க, அவங்க இங்கேயே இருப்பாங்க, க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்லாம் வந்து 10-15 வருஷம் கூட இந்தியா போகாமையே, இந்தியா மட்டும் அதர் கண்ட்ரிஸ் அவங்க கூட போகாமையே வந்து இங்கே இருந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போன கேசஸ்லாம் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸருக்கு இதுக்கப்புறம் எப்படி அவங்க இதை வந்து இன்டரப்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் H1B விசாவில் வந்தீங்க, 15 இயர்ஸாக நீங்கள் வந்து உங்கள் ஹோம் கண்ட்ரிக்கே போகலை அப்படின்னா, ஏன்னா 15 இயர்ஸாக வந்து ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரது வாய்ப்பு இருக்கும். கல்யாணம் இருக்கும், காட்சி இருக்கும், அவங்க வீட்டில் ஏதாவது வந்து டெத்து கூட இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் போகாமல் இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்க வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாம் இருந்துட்டாலே டினைலா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க. அண்ட் இந்த டிசிஷன் வந்து அந்த ஆஃபீஸர் கையில் தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வச்சு அவர் வந்து இல்லை இப்படி அப்படின்ற மாதிரி வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட் வச்சு கூட அவர் வந்து டினை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க, கொடுக்கும்போது இந்த ஒரு பாயிண்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை இருந்துட்டாலே டினைல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் இது இருந்தும் வந்து அப்ரூவ் ஆன கேசஸ் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இண்டிவிஜுவல் கேஸை பொறுத்து வந்து இருக்குது. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இது பார்க்கும்போது வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் அதே மெமோவில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இங்கே வந்து இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இது எத்தனை வருஷமாக டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து US சைல்டு கிட்ஸ் இருக்கும், அது வந்து கன்சிடர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட மாரல் கேரக்டரை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசிட்டிவ் சைடு இதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் அது கூடவே நீங்கள் இந்த சைடில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட்ஸையும் பாருங்கள். இது ரெண்டு வந்து ஈக்குவலாக வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டிவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி வரலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் H1B விசா எடுத்துக்கோங்க. H1B
விசா வந்து டூவல் இன்டென்ட் விசா. இது வந்து அந்த சிஸ்டம்லேயே வந்து பில்டு பண்ணியிருக்கு. அதனால் வந்து H1B விசாவில் ஒருத்தர் வந்துட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் H1B விசாவில் தானே வந்தீங்க, எப்படி க்ரீன் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து வரும்போதே இது டூவல் இன்டென்ட் விசா. காங்கிரஸ் பில் பண்ணும்போதே இது அப்படி தான் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இன் இட் செல்ஃப் நீங்கள் H1B விசாவில் வந்துட்டு நீங்கள் வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணும்போது அதுவே வந்து நீங்கள் வந்த இன்டென்ஷன் தப்பு அப்படின்னு அவங்கள வந்து டினை பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு H1B விசாவில் நீங்கள் வந்து இங்கே வந்து இயர்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து இருந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற அந்த எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு உங்களுக்கு சோல் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு செக் அவங்க வந்து வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட நாங்கள் வந்து இது எங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் அப்படிங்கிறதும் கிளியர் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன நினைக்க தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து H1B விசாவில் இருக்கேன், H1B விசா வந்து டூவல் இன்டென்ட் விசா, அதனால் அந்த விசாலாம் இருக்கிறதுனால நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு I-485 கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ அது வேறு ஏதோ ஒரு கேட்டகரி, அது வந்து டூவல் இன்டென்ட் விசா கிடையாது. ஆனால் அதுலேருந்து அவங்க மாறி அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த மேலே சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா அந்த ஆஃபீஸர் வந்து நீங்கள் வரும்போது இருந்த இன்டென்ஷன் இல்லாமல் வேறு மாதிரி போயிருக்கே அப்படின்னு கேள்வி எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கேள்வி வந்து H1B விசாவில் எழுப்ப முடியாது. ஏன்னா இங்கே வந்து டூவல் இன்டென்ட் விசான்றது முதல்ல யாருக்குமே தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு மட்டும் ஓகே நம்ம H1Bயில் இருக்கோம், நம்ம சேஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களோட கிளியர் வேர்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். Maintaining lawful status in a dual intent non-immigrant category is not sufficient on its own to warrant a favorable exercise of discretion அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே அப்படி இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து கேரண்டி கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நாங்களும் வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. சரி ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடியே வந்து I-485 அப்ளை பண்ணவங்களுக்கு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ட்ரிக்கி பார்ட். அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு இதுக்கப்புறமா வர தான் நமக்கு வந்து தெரிய வரும். அண்ட் இது பார்க்கும்போது அவங்க இதோட ஸ்டாப் பண்ணாமல் இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் விசா கேட்டகரிக்கு அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் அந்த மெமோவை படிக்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வருது. அதனால் இது கொஞ்சம் ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் வந்து பார்த்து சொல்லிட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி இதை வந்து நம்ம ஒரு அட்டார்னியை கூட்டு வந்து என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் அடுத்த செஷனில் அட்டார்னிக்கிட்ட இதுதான் வந்து டாப்பிக்காக இருக்க போகுது. அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு ஃபுல்லாக, ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அட்டார்னி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பேக் சேனல்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.